ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, காலையில் வந்து பார்த்தோன்னா பிஓக்கான யூனிட் 4 சயின்ஸில் யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பார்த்தோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 8ஆம் வகுப்பில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 பாயிண்ட் முடியதுக்கு முன்னே வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. நானும் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு 9th புக்கையும் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் அப்படியே ஒரு ரிவிஷன் போல் கொடுத்துட்றேன். ஸோ 7th வந்து ஒரு 4 பார்த்தோம். கன அளவு அப்படின்னா மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு பார்த்தோம். அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் மீட்டர்ஸ் கியூப். அதனோட சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் மீட்டர்ஸ் கியூப், சென்டிமீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? மின்தடைனா ஓம், மின் கடத்துத்திறனா சீமன்ஸ் பை மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். மின்தடை என்னன்னா ஓம் மீட்டர். இது நம்ம பேசணும். அடுத்து 8ஆம் வகுப்பு பார்க்குறப்போ மின்னூட்டம்னா கூலம், மின்னோட்டம்னா ஆம்பியர், ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா, ஒளிபாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னா லூமன், தலக்கோணம் அப்படின்னா ரேடியன், திண்மக்கோணம் அப்படின்னா ஸ்டேடியன், விசைனா நியூட்டன், வளிமண்டல அழுத்தம்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், பரப்பு இழுவிசை அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர், பாகியல் விசை அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1, அல்லது அதனோட சிஜிஎஸ் அலகு பாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே வெப்ப ஏற்புத்திறன் என்னதுங்க? வெப்ப ஏற்புத்திறனா இருந்தா ஜூல் பை கெல்வின். தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இது ரொம்ப முக்கியங்க. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நான் தமிழில் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் வந்திருக்கும். ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இப்படி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ இது நம்ம அந்த வீடியோவில் மறைஞ்சிச்சு. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. காந்தப்புலம். காந்தப்புலத்தின் அலகு காந்தப்புலத்தின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா அல்லது காஸ். அதுங்க டெஸ்லா அல்லது காஸ் அப்படின்றதான் வந்து காந்தப்புலத்தோட அலகு. காந்தப்புலம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த காந்தத்தன்மை வந்து எவ்வளோ தூரம் வரலாம் வந்து உணரப்படுதோ அதான் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட அலகு வந்து டெஸ்லா அல்லது காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்லா அப்படின்றது 10,000 காசுக்கு சமம். ஒரு டெஸ்லா அப்படின்றதுனதுங்க 10,000 காசுக்கு வந்து சமம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இது ரெண்டுமே வந்து காந்தப்புலத்தோட அழகா வந்து கருதப்படுது. ஓகேங்களா? இது 8th புக் வரலுங்க. இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 9th புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஒளிச்செறிவின் அலகுனதுங்க கேண்டிலா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒளிச்செறிவுனா என்னன்னா, ஒளி ஒரு இடத்துல இருந்து வரப்போ அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து வெளியிடுது, எந்த அளவுக்கு வந்து வெளியிடப்படுது அப்படின்றதான் ஒளிச்செறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனோட அழகு தான் வந்து கேண்டிலா சிடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே அதை 8th பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நான் திருப்பி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேண்டிலிருந்து ஒளிச்செறிவாக வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ கேண்டிலா. அடுத்து பொருளின் அளவு. ஸோ பொருளின் அளவோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா மோல். ஸோ பொருளின் அளவு அப்படின்னா ஒரு பொருளில் எந்த அளவுக்கு வந்து அந்த அணுக்கள் வந்து காணப்படுது அப்படின்றதான் வந்து பொருளின் அளவுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அளக்கப்படுது அப்படின்னா மோல் அப்படின்ற அழகால தான் வந்து அளக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அடுத்து விசையின் அளவு நியூட்டன். இது நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப முக்கியன்றதுனால நான் மறுபடியும் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ விசை அப்படின்னா ஒரு ஒரு பொருளை வந்து இயங்க வைக்கிறதுக்கோ அல்லது நிற்க வைக்கிறதுக்கோ நம்ம புறவிசையாக வந்து புறத்துலேருந்து வெளியிலேருந்து ஒரு ஆற்றல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதான் விசைன்னு சொல்லுவாங்க. அதனோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். விசையின் அழகுனதுங்க நியூட்டன். அடுத்து அழுத்தம். எதுங்க? அழுத்தம். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் மற்றும் நியூட்டன் மீட்டர் பவர் -2. நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஸோ இதுதாங்க வந்து உண்மையாக சொன்னோம்னா அழுத்தத்தோட அலகு. அதுங்க அழுத்தத்தோட அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்றது தான் வந்து வரணும். ஓகேங்களா? ஆனால் இந்த பாஸ்கல் பிரான்ஸ் நாட்டு அறிவியல் அறிஞரான பாஸ்கல் அப்படின்றவரை சிறப்பிக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நியூட்டன் மீட்டர் பவர் -2 வந்து ஒரு பாஸ்கலுக்கு சமம். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பாஸ்கல் அப்படின்னு வந்து அழிச்சிருப்பாங்க. ஆனால் தான் அழுத்தத்தினோட அலகு பாஸ்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அழுத்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பரப்பில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு புறவிசை செயல்படுறப்போ வந்து பார்த்தோன்னா அது 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 எந்த அளவுக்கு வந்து அழுத்தப்படுது, உந்தப்படுது அப்படின்றதான் அந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூறுவோம். ஓகேங்களா? அது மேலே அந்த பரப்பு மேலே செலுத்தப்படக்கூடிய அந்த விசை தான் வந்து அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனோட அலகு தான் வந்து பாஸ்கல் மற்றும் நியூட்டன் மீட்டர் பவர் -2 அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னாலும் கரெக்டு தான். அடுத்து எடையின் அலகு நியூட்டன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறையோட அலகு தான் வந்து கிலோகிராம்.
எடையின் அலகு நியூட்டன். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேச்சு வழக்கில் வந்து 1 கிலோ எடை வாங்க, எடைன்றது நம்ம கிலோ கணக்கில் வாங்குறோம் இல்லையா, அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லை, சயின்ஸில் வந்து மாறும். ஸோ நிறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொருள் இருக்கக்கூடிய அந்த பருப்பொருட்களை சொல்லக்கூடியதான் வந்து நிறை. எடை அப்படின்னா அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, ஒரு பொருளின் மீது எவ்வளோ புவியீர்ப்பு விசை செயல்படுது அப்படின்றது தான் வந்து எடை. அதனால அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி சொல்றதுனால தான் விசையோட அழகான நியூட்டன் தான் எடைக்கும் அழகா கருதப்படுது. நிறை அப்படின்றது அது உள்ள எவ்வளோ பொருட்கள் அடங்கி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 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 இரும்பு குண்டோ இல்லை ஏதோ ஒரு பொருளை எடுத்து நம்ம எடை போடுறோம் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளோ உப்பு இருக்கு, எவ்வளோ குண்டு இருக்கு, எவ்வளோ கல் இருக்குன்றத கணக்கிறதா வந்து நிறைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இடத்தட்ட வைக்கிறது எல்லாமே நம்ம நிறைய தான் அளவிட்டு இருக்கோம். இப்போ கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்குறோம் அப்படின்னா அது நிறைய தான் நம்ம அளவிட்டு இருக்கோம். நம்ம ஆனால் அது பேச்சு வழக்கில் எடைன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எடை அப்படின்றது ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை தான் குறிக்குது. ஆனால் தான் அது நியூட்டன். எடையோட அலகு நியூட்டன், நிறையோட அலகு கிலோகிராம். நிறை அப்படின்றது 10th புக்கில் வருதுன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. ஸோ எடையோட அலகு நியூட்டன். இது நல்லா இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பருமன். பருமனின் அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். பருமனோட அலகு என்னதுங்க? கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். ஸோ பருமனை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பொருள் வந்து ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? பருமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனோட அலகு வந்து கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். அடுத்து தொலைவின் அலகு மீட்டர். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். தொலைவின் அலகு வந்து மீட்டர். தொலைவினாலே உங்களுக்கு தெரியும், தொலைவினா என்னதுங்க? ஸோ ஒரு 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 பொருள் வந்து எவ்வளோ தூரம் வந்து நீண்டு போயிருக்கு, அது எவ்வளோ தூரம் தாண்டி போயிருக்கு அப்படின்னு நம்ம அளவிட்டோம் அப்படின்னா அதை தான் தொலைவுன்னு சொல்லுவோம். அது எதில் அளவிடுவோம் அப்படின்னா மீட்டரில் அளவிடுவோம். அதனால தொலைவின் அலகு வந்து மீட்டர். அடுத்து இடப்பெயர்ச்சி. ஸோ இடப்பெயர்ச்சியோட அலகும் எதுங்க? மீட்டர் தான். தொலைவோட அலகும் மீட்டர் தான், இடப்பெயர்ச்சியோட அலகும் மீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு பொருள் இயங்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கணக்கிட்டால் அதான் இடப்பெயர்ச்சி. ஸோ ஒரு குறிப்பிட்ட திசை அப்படின்றது தான் அது. வந்து இடப்பெயர்ச்சின்றது வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் வேவாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம மீட்டர். அப்படி அதையும் மீட்டரில் தான் அளக்கணும். எப்படி தொலைவு மீட்டரில் அளக்கிறோமோ இடப்பெயர்ச்சியும் மீட்டரில் தான் அளக்கிறோம். அடுத்து வேகம் மற்றும் திசை வேகம். ஸோ வேகமும் இருக்கட்டும், திசை வேகமும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ தொலைவோட மாறுபாட்டு வீதம் தான் நம்ம வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓரளவு நேரத்தில் அவன் எவ்வளோ தூரம் கடந்தான். ஸோ எவ்வளோ தூரம் கடந்தான் அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்? தொலைவுன்னு சொன்னோம். ஓகேங்களா? அது எவ்வளோ நேரத்தில் கடந்தான்னு கணக்கிட்டா அதான் வேகம். இப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் கடந்த தொலைவுன்றது, நான் கடந்து வந்த அந்த டிஸ்டன்ஸை தான் தொலைவுன்னு சொல்லுவோம். அது எவ்வளோ நேரத்தில் கடந்து வந்தான்னு கணக்கிட்டா அதான் நம்ம வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேகத்தோட எஸ்ஐ அலகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1. ஓகேங்களா? ஏன்னா எடுத்துக்கொண்ட கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். தொலைவு வந்து மீட்டரில் அளப்போம், நேரத்தை வினாடி பவர் -1. ஸோ அதனால தான் வந்து மீட்டர் வினாடி பவர் -1 சொல்லப்படுது. அப்போ வேகமாக இருக்கட்டும், திசை வேகமாக இருக்கட்டும், ரெண்டுமே மீட்டர் வினாடி பவர் -1. ஓகேங்களா? அடுத்து உந்து விசையின் அலகு நியூட்டன். ஸோ இங்கே விசைன்னு வரதுனால என்ன ஆகும்? நியூட்டன் சொன்னால் எடையை சொல்லும் போதே சொன்னேன். நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசையை வச்சு அங்கே எடையை அழகிறதுனால தான் அதுக்கும் அலகு நியூட்டன் வருதுன்னு சொன்னேன். அதே போல் உந்து விசையோட அலகுனது நியூட்டன் தாங்க. உந்து விசையின் அலகுனது நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உந்து விசையினோட அலகு நியூட்டன் அப்படின்றது. ஏன்னா உந்து விசை என்னன்னா திசை வேகத்தோட மாறுபாட்டு வீதம். ஓகேங்களா? ஸோ திசை வேகம் வந்து எவ்வளோ நேரத்தில் மாறுபடுது, நம்ம ஆக்சிலரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆக்சிலரேட் பண்ணுற அந்த இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உந்து விசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட அலகு வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழகப்படுது. அடுத்து இது ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் ரெட் மார்க்கில் இதை தனியாக கொடுத்துருக்கேன். ஒப்படர்த்திக்கு அலகு இல்லை. ஸோ ஒப்படர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான யூனிட்ஸுமே இல்லைங்க. ஓகேங்களா? ஒப்படர்த்திக்கு என்ன இல்லை, எந்த விதமான யூனிட்ஸுமே வந்து இல்லை. ஒப்படர்த்தியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னு அழைக்கிறாங்க, இப்போ வந்து சமீப காலத்தில் தன்னடர்த்தி. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. என்னதுங்க? ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான அலகுமே எந்த விதமான யூனிட்ஸுமே இல்லை. இது ரொம்ப முக்கியம், நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் கொடுத்துட்டு பொருந்தாததுன்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ ஒப்படர்த்திக்கு எந்த யூனிட்டுமே இல்லைன்றதுனால அது பொருந்தாத வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ ஒப்படர்த்திக்கு அலகு இல்லை. அடுத்து இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மின் ஓட்டம் அப்படின்னா கூலும், மின் ஓட்டம் அப்படின்னா ஆம்பியர். இது ஒரு ரிவிஷனுக்காக நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அங்கே நான் அதுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? கூலை தான் ஊட்டி விட முடியும், ஓட்டம் இருந்தால் ஆம்பியர் இருப்பாங்க அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். அடுத்து மின்னியக்கு விசை. என்னதுங்க? மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசையோட அலகு ஜூல் பை கூலும். மின்னியக்கு விசையோட அலகு என்னதுங்க? ஜூல் பை கூலும் அல்லது வோல்ட். ஸோ மின்னியக்கு விசையோட அலகு ஜூல் பை கூலும் அல்லது வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுதுங்க.
ஸோ இப்போ மின்னியக்கு விசை அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல இருக்க ஒரு பேட்டரியிலேருந்து ஏதோ இடத்துல இருந்து மின்னாற்றல் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அந்த மின்னாற்றலை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம செய்யணும். ஓகேங்களா? அந்த வேலை செய்யறோம் இல்லையா, அதை தான் மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மின்னியக்கு விசையோட அலகு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பை கூலும் அல்லது வோல்ட். ஓகேங்களா? மின்னியக்கு விசையோட அலகும் வோல்ட் தான், மின்னழுத்த வேறுபாட்டினோட அலகும் வோல்ட் தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மின்னியக்கு விசையோட அலகும் வோல்ட் தான், மின்னழுத்த வேறுபாட்டோட அளவும் வந்து வோல்ட் தான். ஓகேங்களா? மின்னழுத்த வேறுபாடுனா உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது ஒரு கடத்தி வழியா மின்சாரம் பாயிறப்போ அங்கே மின்னோட்டோட அளவு வந்து என்ன பண்ணிருக்கும், மாறுபட்டிருக்கும். ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அந்த அளவு வந்து மாறுபட்டிருக்கும். அதுதான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மின்னழுத்த வேறுபாடை அளக்கிறதுக்கான அந்த கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட். ஸோ மின்னியக்கு விசையா இருக்கட்டும், மின்னழுத்த வேறுபாடாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து அதனோட யூனிட்ஸ் வந்து என்னதுங்க, வோல்ட் தான். அடுத்து மின்தடை ஓம். இது நம்ம ஏற்கனவே வந்து 8th புக்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மின்சாரத்தை எதிர்க்கக்கூடிய பண்பு தான் மின் தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓம். மின்தடை எண் அப்படின்னா ஓம் மீட்டர். ஓகேங்களா? இதனால நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. காந்தப்புலம் இது வந்து டெஸ்லா. இது நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணோம், அங்கே நம்ம பார்த்துருப்போம். எங்க 8thலேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? காந்தப்புலம் வந்து அந்த காந்தத்தை உணரக்கூடிய பகுதி. காந்தப்புலம் என்னது, காந்தத்தன்மை வந்து எவ்வளோ தூரம் உணரப்போகுது அப்படின்றது தான் காந்தப்புலம். இப்போ இங்கே ஒரு மேக்னெட்டை வைக்கிறோம். ஸோ ஒரு இரும்பு இங்கே வச்சிங்கன்னா இழுக்கும், இங்கே வச்சிங்கன்னா இழுக்காது. அப்போ அதனோட காந்தப்புலம் இங்கே வரலும் உணரப்படுதா, இதுதான் வந்து காந்தப்புலம்னு சொல்கிறாங்க. இதனோட அழகு தான் வந்து டெஸ்லா. நம்ம 8th புக்கில் காஸ் அப்படின்ற ஒரு வேர்டும் பார்த்துருப்போம். ஒரு டெஸ்லா ஈக்குவல் டு 10,000 காஸ். இது நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காந்த பாயம். இது ரொம்ப முக்கியங்க. காந்த பாயத்தின் அலகு வெபர். என்னதுங்க, காந்த பாயத்தின் அலகு வெபர். ஸோ முதல்ல காந்த பாயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்குங்க. அந்த குறிப்பிட்ட இடத்தின் வழியா சில காந்தப்புல கோடுகள் போகுது. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட பரப்பின் வழியா செல்லக்கூடிய அந்த காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காந்த பாயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியா போகக்கூடிய அந்த காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை தான் காந்த பாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட அலகு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்பர். காந்த பாயத்தின் அலகு நடுங்க வெப்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்த புலம் அப்படின்னா டெஸ்லா, காந்த பாயம் அப்படின்னா வெப்பர். என்னதுங்க, காந்த பாயம் அப்படின்னா வெப்பர் அப்படின்னு வரணும். அடுத்து காந்தபாய அடர்த்தி. இப்பதான் பாருங்க காந்தபாயம் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பரப்பின் வழியே போகக்கூடிய அந்த காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை தான் நம்ம காந்தபாயம்னு சொன்னோம். இதே காந்தபாய அடர்த்தி சூப்பர் வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். என்னதுங்க, வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா காந்த பாயத்தோட அலகு வெப்பர், அதை அடர்த்தி கணக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ காந்த பாய அடர்த்தி நம்ம என்ன பார்த்தோம்ல, ஒரு பரப்பின் வழியே போகக்கூடிய அந்த காந்த விசை கோடுகளோட எண்ணிக்கை தான் காந்தபாய அடர்த்தி அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ வெறும் காந்தபாயம் அப்படின்னா செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை. காந்த விசை கோடுகளோட எண்ணிக்கையை மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப காந்தபாய அடர்த்தின்னு சொல்றாங்க. அப்போ காந்தபாய அடர்த்தினா வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா அது வெப்பர் அப்படின்ற வேர்டு தாங்க. சப்போஸ் ஆப்ஷனில் இப்படி கூட கொடுக்கலாம், WB அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வெப்பரை தான் குறிக்குது. அடுத்து வெப்ப ஏற்பு திறன். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜூல் பை கெல்வின். ஸோ வெப்ப ஏற்பு திறன் வெப்ப ஏற்புத்திறன் என்னதுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளோட டெம்பரேச்சரை நீங்கள் 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போ எவ்வளோ ஆற்றல் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்க, வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெப்ப ஏற்புத்திறனோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் பை கெல்வின். இதே தன்வெப்ப ஏற்புத்திறனின் அலகு, இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி 8th புக்லேயே சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி எக்ஸாமில் 2-3 டைம் கேட்டுட்டாங்க, நான் ரிப்பீட்டடாக கொடுக்குறேன். தன்வெப்ப ஏற்புத்திறன், ஏதோ ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிறோம், அதனோட டெம்பரேச்சரை நீங்கள் 1 கெல்வினோ 1 டிகிரி செல்சியஸோ உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலோட அளவு தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்வெப்ப ஏற்புத்திறனோட அலகு தான் ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. அப்படின்னா ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ், இங்கே டைப் பண்ண விட்டுட்டு இருக்கேன், டிகிரி செல்சியஸ் வரணும். ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இன்னொரு அலகு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் பை கிராம் டிகிரி செல்சியஸ். இதுவும் வந்தாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எது ஆப்ஷன் வச்சாலும் நீங்கள் வந்து எடுக்க
சரியா இருங்க. அப்போ தன்வா பெயர்ப்பு திறன்னா இதுதான். அடுத்து வீச்சு. வீச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். வீச்சை வந்து எதில் அளக்குறாங்க? மீட்டரில் தான் வந்து அளக்குறாங்க. ஸோ வீச்சோட அலகு வந்து மீட்டர். அதிர்வெண் இது ரொம்ப முக்கியங்க. அதிர்வெண்ணின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியோட அலகு அதிர்வெண்ணோட அலகுனதுங்க ஹேர்ட்ஸ் அப்படின்ற அழகாக வந்து என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தட்டுறோம், அங்கே அந்த அதிர்வுகள் ஏற்படுது இல்லையா, அந்த அதிர்வுகளோட எண்ணிக்கை தான் அதிர்வுன்னு சொல்லுவோம். அதனோட அலகு வந்து ஹேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து அலைவு காலம். அலைவு காலத்தோட அலகு வந்து வினாடி. அலைவு காலம். ஸோ ஏதோ ஒரு துகள் அதிர்வு இருக்கு, அது ஒரு முழுமையான அதிர்வு ஏறத்துக்கு, இப்போ அதிர்வு அப்படின்னா இப்படி இப்படி எகிரி எகிரி அதிர்வு வரும், அது மேலே போய் மறுபடியும் இந்த கீழே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுறதுக்கு ஏற்படக்கூடிய அந்த காலத்தை தான் நம்ம சொல்றாங்க அலைவு காலம் சொல்றாங்க. அது வினாடி. அடுத்து அலைநீளம். அலைநீளத்தோட அலகு மீட்டர். அலைநீளத்தை எப்படி அளக்குறாங்க? மீட்டர் அப்படின்ற அழகால தான் வந்து அளக்குறாங்க. ஓகேங்களா. ஒரு துகள் அதிர்வு விடுறப்போ அந்த ஒரு அதிர்வெண்ணை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், ஓகேங்களா, அது வந்து அந்த நேரத்தில் எவ்வளோ தூரம் வந்து கடந்து போயிருக்கு, அதுதான் வந்து அலை நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போய் இப்படி வரப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் கடந்திருக்கு, எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்றத வந்து அலை நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதால் அளக்குறாங்கன்னா மீட்டரில் தான் அளக்குறாங்க. அடுத்து ஒளியின் செறிவு. ரொம்ப முக்கியங்க. நம்ம இதுக்கு முன்ன இந்த பார்த்தோம், அதாவது ஒளிச்செறிவு, லைட்டு பார்த்தோம். ஒளிச்செறிவு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா அப்படின்னு பார்த்தோம். இங்கே நம்ம கொடுத்துக்கிறது ஒளி, அதாவது சவுண்டு. ஓகேங்களா. ஸோ சவுண்டோட அந்த செறிவு, ஒளியின் செறிவு டெசிபல். ஒளிச்செறிவோட அழகுனதுங்க டெசிபல். ஓகேங்களா. அப்போ எந்த அளவுக்கு காது வந்து நம்மளுக்கு வந்து காதுக்குள்ள ஒளி கேட்குது அப்படின்றத வந்து டெசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டெசிபலுக்கு போனால் என்ன ஆகிடுங்க, காது வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய தன்மை போயிடும். ஓகேங்களா. அப்போ அந்த ஒளிச்செறிவோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா டெசிபல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ கேஸ் உங்களுக்கு இப்போ 9th புக்கு நான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து நம்ம 10th புக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுங்க. இதே போல் அடுத்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிலபஸில், அதுவும் உங்களுக்கு நான் 6 to 10 புக்கில் இருக்கிறத கவர் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.